Structure of excretory organ, nothing but நம்முடைய உடல்கள் இருக்கிற ஒரு excretory organ தான் இது. Is called as kidney. சிறுநீரகம், கிட்னி சிறுநீரகங்கள். இப்போ கிட்னிஸ் நம்ம பார்ப்போம் வழக்கமா. எப்படி இருக்கும்? கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ரைட். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிறுநீரகத்துல இது கார்டெக்ஸ். இந்த உள்ள இருக்கிற போர்ஷனுக்கு பேரு மெடுல்லா இல்லையா? கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் அப்படின்றது வெளிப்புற பகுதி, மெடுல்லான்றது உள்புற பகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீனல் பெர்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு கூம்பு மாதிரியே இருக்கும். இதுல வந்து இந்த பெர்டின்ஸ், ரீனல் பெர்டின்ஸ்லாம் இருக்கும், காலம் ஆஃப் பெர்டின்சஸ். இது வளைஞ்சிருக்கும், ஹைலம் இந்த போர்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ ஒரு கிட்னி பத்தி ஒரு இன்டர்னலா என்ன இருக்கும், எக்ஸ்டர்னலா என்ன இருக்கும்ன்றது தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அவுட்டரா இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் பார்ட் இஸ் நோன் அஸ் கார்டெக்ஸ், இன்டர்னல் பார்ட் வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஃபேமஸா சொல்லணும்னா இதை பத்தி ஒரு டீடைல் இருக்கும். சைஸ் ஆஃப் கிட்னி, சைஸ் ஆஃப் கிட்னில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும். அண்ட் ஒரு 5 to 7 பாத்தீங்கன்னா அதோடைய வெட்த் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் வந்து அதோடைய வெட்த் இருக்கும். மேக்சிமம் ஒரு 2 to 3 வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் அதோடைய திக்னஸ் இருக்கும். நீளம் அகலம் இது வந்து அதோடைய அளவு, தடிமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தடிமன். இதுதான் சிறுநீரகம். இதுதான் சிறுநீரகம். அதிகபட்சமா அதோடைய வெயிட்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, வெயிட் ஆஃப் கிட்னி. ஸோ வெயிட் ஆஃப் கிட்னிஸ் வந்து 120 to 170 கிராம்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கிட்னி இவ்வளவு இருக்கும். ஒரு கிட்னி அப்படின்றது நமக்கு 1 மில்லியன் நெஃப்ரான்ஸால உருவாக்கப்பட்டிருக்கும். 1 மில்லியன் நெஃப்ரான். 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் தமிழ்ல இதுதான், 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் நெஃப்ரான்களால் உருவாக்கப்பட்டது. நெஃப்ரான், நெஃப்ரான் தெரியும் உங்களுக்கு, யூனிட் ஆஃப் கிட்னி. சிறுநீரகத்தினுடைய அழகுதான் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிட்னி 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் அப்படின்னா we have to 2 2 கிட்னி இருக்கும். 2 கிட்னியும் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம், 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் நெஃப்ரான்களால உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சிறுநீரகம், கிட்னி. ஸோ கிட்னி பத்தி சில விஷயங்கள் சொல்லலாம். அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு அது எவ்வளவு வடிகட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 ml வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு அது வடிகட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிடத்திற்கு சிறுநீரக வடிகட்டப்படுகின்ற அந்த அளவு எவ்வளவுனா 125 ml. இதைதான் நம்ம GFR குளோமெருலர் ஃபில்டர் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. குளோமெருலர் ஃபில்டர் ரேட், குளோமெருலரின் வடிகட்டல் வீதம் என்பது ஒரு நிமிடத்திற்கு 125 ml. இந்த குளோமெருலர் வடிகட்டு திரவம் வடிகட்டுதல் எப்படி நடக்கும் அப்படின்னா பை யூசிங் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், நுண்வடிகட்டல் அப்படின்ற முறையின் மூலமாக இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். இது நம்ம GFR குளோமெருலர் ஃபில்டர் ரேட் வந்து பெர் மினிட் வந்து 125 ml பெர் டே அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 24 மணி நேரத்துக்கு அதிகபட்சமாக 180 லிட்டர்ஸ், அதிகபட்சமாக 180 லிட்டரை வந்து அது வடிகட்டுகிறது அப்படின்னு சொல்றோம். லிட்டர் அதிகபட்சமாக 180 லிட்டர். சில புக்ல 170 to 180 இருக்கும், சில புக்ல 180 லிட்டர்ஸ் பெர் டே அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிட்னி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ட்ரக்சரலா இருக்கக்கூடியது. ஒரு கிட்னினா எப்படி இருக்கும், லைக் பீன் ஷேப், பாக்குறதுக்கு அவரை போன்ற வடிவில் இருக்கும். இது வந்து பீன் லைக் ஸ்ட்ரக்சர், அவரை போன்ற வடிவத்தில் இருக்கும். எங்க சார் இருக்கும் இந்த கிட்னி அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இது நம்மளுடைய ஸ்டெர்னத்தோட லாஸ்ட் எலும்பு அண்ட் வெர்டிபிரல் காலத்தோட தேர்ட்ல கனெக்ட் பண்றோம். மூன்றாவது லும்பார் போனுடையும் ஸ்டெர்னத்தோட கடைசி இதுலயும் டார்சல் பகுதியில ஒட்டி காணப்படக்கூடியது இது. சோ ஒரு ரெட்டிஷ் கலர்ல காணப்படுற ஒரு பீன் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர்கன் தான் கிட்னி. சோ அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அவரை விதை வடிவில் காணப்படும். நம்முடைய மார்பெலும்புடைய கடைசி பகுதியிலும் மூன்றாவது முள் எலும்புடனும் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஜோடி சுரப்பி தான் இந்த கிட்னி. சோ இந்த கிட்னி அப்படின்றது கார்டெக்ஸ் மெடுல்லா 2 பகுதிகளில் பிரிச்சுக்கப்பட்டிருக்கும். சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் நீளம், 5 to 7 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும், 2 to 3 சென்டிமீட்டர் கன அளவு இருக்கும். அதாவது கன அளவுல அதனுடைய தடிமன் இருக்கும், திக்னஸ்.
இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 120 to 170 கிராம்ஸ் இருக்கும். ஒரு கிட்னி அப்படின்றது 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ், அதாவது 10 லட்சம் நெஃப்ரான்கள் ஆனது. நமக்கு 2 கிட்னி இருக்கிறதுனால 20 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. GFR குளோமெருலார் ஃபில்டர் ரேட், இந்த குளோமெருலார் வடிகட்டு வீதம் அப்படின்பது ஒரு நிமிடத்திற்கு 125 ml வடிகட்டும். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 180 லிட்டர் சிறுநீர்களை அந்த பண்ண திரவங்களை அது வடிகட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய உடல்ல அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 1 முதல் 1.5 லிட்டர் யூரின் ஆனது உடம்புல இருந்து வெளியேற்றப்படும். சோ இது கிட்னியை பத்தியான ஸ்ட்ரக்சர். இப்ப ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் அந்த டாபிக் உள்ள போலாம். சிறுநீர் உருவாக்கம், இது அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பாடத்தோட மொத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் போடுங்க.